சமூகத்தை உங்களால் உருவாக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு சாட்சியம் தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட புத்தகம். உன்னவட்டம் தாக்கப்பட்ட சாதின்னு சொல்றாரா? ஆமாடான்னு சொல்லு. ஆனால் உன் கோபத்தையும் வேகத்தையும் தன்மானத்தையும் சூடையும் சொரணையும் அம்பேத்கர் போல படிப்பதை காட்டு. உன்னை எந்த சொல் இனி சொல்லாக சொல்கிறார்களோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றும் சொல்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆபத்தாகவும் அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து சொல்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். உன் பேரை கேட்டா அவன் கொலை நடுங்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணும்? படிக்கணும். படிச்சு அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போல கோட்டு சுட்டு போட்டு சேர் மேல கால் போட்டு உட்கார்ந்தால் உன்னை பார்த்தால் அவனுக்கு பயம் வரும். அண்ணருடைய வேத வாக்கினாது கற்பீர், ஒன்று சேர், புரட்சி செய். முதல்ல நீ படி. நீ படிச்சா உன்னை தேடி அதிகாரம் வரும். அதிகாரம் உன் கைக்கு வந்தால் உன்னை தேடி 4 பேர் வருவான். அவனை வச்சு புரட்சி பண்ணு சொல்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஏர்முனையை விட கத்திமுனையை விட பேராமுனை மிகவும் கூர்மையானது என் அருமை மாணவ செல்வங்களே. இந்திய திருநாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த பேராமுனைக்கு மட்டுமே உள்ளது என்பதை நிரூபித்து காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு சாட்சியம்தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட புத்தகம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஏர்முனையை விட கத்திமுனையை விட பேராமுனை மிகவும் கூர்மையானது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனது 5வது வயதில் பள்ளி வகுப்பறைக்கு படிக்க போறாரு. படிக்க போகும்போது அவர் அடிச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தொடுத்தானுங்க. என்னன்னு? உன்னெல்லாம் பார்த்தாலே பாவம், தொட்டாலே தீட்டு, நீ என் பக்கத்துல உட்கார்ந்து படிக்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அண்ணல்